தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐசி சென்டர் சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்மியோட சென்டருங்க இதிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு எப்படி நம்ம ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறது, இதுக்கு எப்படி டாக்குமெண்ட்டை அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் அனுப்புவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையே போன தடவை இன்டர்வியூ கால் லெட்டர் வந்த ஒருத்தர் தான் நமக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு தெளிவாக அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைனை மாற்றி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வராதுங்கிறத அவர் சொல்லியிருந்தார். ஸோ எல்லாமே பக்காவாக தெளிவாக அவங்க அப்ளை பண்ணி நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஒட்ட வேண்டியது இருக்கும் அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங்லேயே. அதுக்கப்புறம் சைனை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி பேப்பரில் பாதி ஃபோட்டோவில் பாதி வர்ற மாதிரி நீங்கள் சைன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக சைன் போட்டுக்கோங்க. அடுத்து போஸ்ட் அப்ளைடு ஃபாரில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் எழுதலாம். குக்கு இருக்குது, எம்டிஎஸ் சௌக்கிதார், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. என்ன போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்ஸோட நேமு. அடுத்து நேம் ஆஃப் த கேண்டிடேட்டில் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க கேபிட்டல் லெட்டர்லேயே. அடுத்து மொபைல் நம்பரை பொறுத்தளவுக்கு ஆக்டிவாக இருக்க மாதிரி ஒரு மொபைல் நம்பருக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு தான் மெசேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மொபைல் நம்பரு, அதே மாதிரி ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இமெயில் ஐடி, இதை ரெண்டையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. 12 இலக்க ஆதார் நம்பருங்க. உங்களோட 12 இலக்க ஆதார் நம்பரை இந்த மாதிரி 3 செட்டாக பிரித்து 4 நம்பராக நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட அப்பா பேரை குறிப்பிட்டுக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கண்ணை மூடிட்டு கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸை பொறுத்தளவுக்கு இது உங்களோட தற்காலிக முகவரிங்க. இந்த தற்காலிக முகவரிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரூஃபும் தேவையில்லை. இதுக்கு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வரும். ஸோ இந்த டெம்பரவரி அட்ரஸை ப்ராப்பராக கரெக்டாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஸ்ட்ரீட் வில்லேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட டோர் நம்பரு, உங்களோட ஸ்ட்ரீட் நேம் இல்லைனா உங்களோட ஹவுஸ் நேம் எழுதிக்கோங்க. அடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் ஊரோட போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அந்த போஸ்ட் ஆஃபீஸோட நேமு. அடுத்து டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டு, பின்கோடில் உங்கள் பின்கோடு. அதுக்கப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இது உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒருவேளை உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ்க்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்கள் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸை மட்டுமே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணும்போது பார்த்துக்கலாம், பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதிங்க. ஸோ ஒருவேளை நாளைக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கூட உங்களோட கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களோட கால் லெட்டரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வருமா. அதனால் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் ஆதாரில் இருக்க மாதிரியே கொடுத்துக்கோங்க. அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தா 10th, ஐடிஐ முடிச்சிருந்தா ஐடிஐ, டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ, 12th 12th, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே 2 பாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் 10th 12th முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இது கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையே கடையில் கொடுத்து நீட்டாக A4 பிரிண்ட் எடுக்க சொல்லுங்கள். டைப் பண்ணி கொடுப்பாங்க. டைப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ அந்த பாக்ஸை ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனை 10th மெட்ரிக்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுவே நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்கன்னா டேரெக்டாக 12th கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ, ஐடிஐனா ஐடிஐ, போஸ்ட் கிராஜுவேஷன் அது மாதிரி கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் த ஸ்கூல் அண்ட் காலேஜ் கொடுத்துருப்பாங்க. 10th 12th ஸ்கூல் நேமும், காலேஜுக்கு உங்களோட காலேஜ் நேமும் கொடுத்துக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் த போர்டு அண்ட் யூனிவர்சிட்டியில் உங்களோட போர்டு எது அப்படின்றத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிங்கன்னா ஸ்டேட் போர்டுன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் சிபிஎஸ்சிலையோ ஐசிஎஸ்சிலையோ படிச்சிருக்கீங்கன்னா அதை கொடுத்துட்டு எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிறதான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க, நீங்கள் சிஜிபிஏ கொடுக்கலாமான்னு கேட்பீங்க. சிஜிபிஏ கொடுக்கக்கூடாது, மார்க்ஸ் தான் கொடுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேல்னா மேலே டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல மேல் எழுதிக்கோங்க. மற்ற ரெண்டையும் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து கேட்டகிரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன கேட்டகிரியோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. அடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அந்த சர்வீஸோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, இல்லைனா அப்படியே விட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹெச் கேட்டிருக்காங்க. இது பர்சன் வித் டிசாபிலிட்டி கேட்டகரி. டிசாபிலிட்டி இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா விட்டுடலாம். அடுத்து வெதர் ரிஜிஸ்டர்ட் இன் எனி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் தான் கொடுத்துருப்பீங்க. தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து
கீழே ரெஜிஸ்டர் நம்பரும் நேம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சும் கொடுக்கணும். உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எடுத்து அதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதை எழுதிட்டு அதிலே நேம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சோட நேம் வேறு மாதிரி இருக்குங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டோட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நேம் என்ன மாதிரி இருக்கோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. போகும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் இதோட ஜெராக்ஸ் காப்பியை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் எதுலையாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துட்டு கீழே போனீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த ஸ்டேஷன் கேண்டிடேட் விஷஸ் டு பி போஸ்டட்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட டீட்டெயில்ஸை எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டால் குக்கு போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. குக்கு போஸ்டிங்கில் எந்தெந்த ஊரில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் பாட்டில் பெங்களூர், சென்னை எழுதக்கூடாது. அங்கே எந்தெந்த ஊர் கொடுத்துருக்காங்களோ அதில் 3 ஊரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏதாச்சும் 3 ஊரை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது, ஒரே ஒரு ஊரில் தானே, அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸை மட்டும் கொடுத்துட்டு மற்ற சாய்ஸை வந்து நீங்கள் அடித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிக்ளரேஷன் இருக்கும். டிக்ளரேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க. டிக்ளரேஷனை ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டேட்டர்னு கொடுத்துருப்பாங்க. டேட்டு, இந்த இடத்துல பிளேஸ் எந்த ஊரோ அந்த ஊர், உங்களோட சைன், இதை 3ஐயும் போட்டுட்டு இதோட நீங்கள் என்னென்ன என்க்ளோஷர் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகிராஃப்ஸு, நேம் அண்டு ஃபாதர் நேம் அந்த பேக் சைடு ஆஃப் த ஃபோட்டோன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து மேலே வந்து உங்களோட நேம் எழுதிட்டு கீழே வந்து ஃபாதர்ஸ் நேம், இப்போ உங்கள் அப்பா பேர் என்ன அந்த ஃபாதர்ஸ் நேமையும் எழுதிக்கணும். அடுத்து 1 செல்ஃப் அட்டஸ்ட் ரிஜிஸ்டர் என்வலப் கேட்டிருக்காங்க வித் அப்ரோப்ரியேட் போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு என்வலப் கவர் எடுத்துக்கோங்க. ஒயிட்டில் இருந்தாலும் சரி, ப்ரௌனில் இருந்தாலும் சரி, பிரச்சனை கிடையாது. இந்த என்வலப் கவரில் 2 அட்ரஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட டெம்பரவரி அட்ரஸை நீங்கள் எழுதிக்கணுங்க. உங்களோட டெம்பரவரி அட்ரஸ் எழுதிட்டு இந்த இடத்துல மினிமம் ஒரு 30 ரூபாய்க்காக ஸ்டாம்ப் போட்டணும். 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாம்பை ஒட்டி இதையும் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்வலப் கவரையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு என்வலப் கவர் அட்டாச் பண்ணால் போதும். ஸோ இதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். இப்போ எடுத்துக்காட்டால் உங்கள் 10th மார்க் ஷீட்டை நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க. 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக வெறும் காப்பியை மட்டும் வைக்கக்கூடாது. அதுக்கு கீழே இந்த இடத்துல செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு எழுதணும். நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் எழுதி அதுக்கு கீழே உங்களோட சைனை போடணும். அந்த மாதிரி உங்கள் சைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இதை அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரியே உங்கள் 10th மார்க் ஷீட் முதல்ல வைக்கணும். அடுத்து உங்களோட 12th மார்க் ஷீட் வைக்கணும். அடுத்து நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும். ஓபிசினா ஓபிசி சர்டிஃபிகேட் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டிசி, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, ஸோ அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண அந்த ஜெராக்ஸ் காப்பி, இது எல்லாத்தையுமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி டோட்டலாக எத்தனை சர்டிஃபிகேட், அதாவது எத்தனை பேப்பர் நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணும். ஒரு 7 பேப்பர் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னா 7 சீட் அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். 10 அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா 10ன்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அட்மிட் கார்டு அட்டாச் பண்ணோம், அதை நான் சொல்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு. இது வந்து 3வது பேஜில் இருக்கும். ஸோ இந்த அட்மிட் கார்டை நீங்கள் தனியாக டைப் பண்ணிவிட்டு இந்த அட்மிட் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஃபோட்டோ ஒட்டி அதே மாதிரி பேப்பரில் பாதி ஃபோட்டோவில் பாதி வர மாதிரி நீங்கள் சைன் பண்ணிக்கணும். மொத்தம் 2 இருக்கும். அந்த 2ஐயுமே நீங்கள் கண்டிப்பாக தனித்தனியாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கேப் இல்லாமல் இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோக்காக கேப் இல்லாமல் காட்டியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்த கிழிச்சிருவாங்க. ஸோ 2ஆக கிழிச்சிருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட்டை உங்கள் நேம் கொடுத்துக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஃபாதர் நேமில் உங்கள் அப்பாவோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் என்ன கேட்டகிரி, இந்த 4 மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். வேறு எதையுமே நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 4 மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு அட்மிட் கார்ட்லேயும் அதே மாதிரி அந்த 4 மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைனை போட்டு விட்டுருங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த இடத்துக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கவர் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் கவரை இந்த மாதிரி தான் நீங்கள் ஒட்டணும், பேஸ்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் கவருக்கு தனியாக அவங்களே ஒரு பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பிரிண்ட் எடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃபில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமு, அடுத்து பர்சன்டேஜ் இன் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நீங்கள் வந்து டிகிரி கூட படிச்சிருக்கலாம், பட் ஆனால் அவங்க 10th மார்க் மட்டும் தான் கேட்பாங்க. 10th மார்க்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் 50% கீழே 10th மார்க் எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் ரெட் இங்கில் எழுதணும். இப்போ இதுவே நீங்கள் 51லேருந்து 60%க்குள்ளே 10th மார்க் எடுத்திருந்தீங்கன்னா இந்த 2வது பாக்ஸில் ப்ளூவில் எழுதணும். இதுவே நீங்கள் 60%க்கு மேலே 10th எடுத்திருந்தீங்கன்னா கருப்பு கலர் பெண்ணில் வந்து இந்த இடத்துல 3வது பாக்ஸில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறந்துடாதீங்க, கரெக்டான டேஷில் கரெக்டான கலரில் நீங்கள் எழுதணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வரும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டில் உங்களோட சைனை நீங்கள் போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல 2 அப்படின்னு இருக்கும். இந்த 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்க்கலாம். 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். இந்த 2 பாக்ஸ்க்குள்ளே எழுதிக்கோங்க. ஸோ இதையும் கடையில் கொடுத்து டைப் பண்ணிங்கன்னா கூட பெரிய பாக்ஸாக போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் பெருசாக எழுதிட்டு இந்த இடத்துல ஃப்ரம் அட்ரஸை போட்டு ஒரு A4 கவர் மேலே இதை நீங்கள் ஒட்டிட்டு அதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அதை அப்படியே நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரோ கொரியர் மூலமாக அனுப்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரியர் மூலமாக அனுப்பக்கூடாதுங்க. ஒன்று ரிஜிஸ்டர் தபால், அப்படி இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி அனுப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயே அனுப்புங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அனுப்புனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி நடக்கும், எக்ஸாம் எப்படி நடக்கும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அவங்க இன்டர்வியூக்கு தான் டைரெக்டாக கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ வந்து நடக்காது. எடுத்த உடனே உங்களை வந்து ஒரு ஆர்மி சென்டருக்குள்ளே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்க சொல்லுவாங்க. 3 செட்டாக அவங்கள பிரிச்சுருவாங்க. ஸோ அந்த 3 செட்டில் ஒரு செட்டில் நீங்கள் போய் உட்காந்துருப்பீங்க. ஒரு ஆர்மி ஆஃபீஸர் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேகை தலையில் வச்சுட்டு அப்படியே நடந்து போக சொல்லுவாங்க. ஸோ அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு சாப்பிட்டு போயிடுங்க. இல்லைனா சாப்பாடு கொண்டு போயிட்டு அங்கே காலையில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. ஏன்னா 6 மணி 7 மணிக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி ஃபுல் டே உங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. தயவு செஞ்சு சாப்பிட்டு போயிடுங்க. ஸோ போயிட்டீங்க அப்படின்னா உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மட்டும் கிடைக்கும். தண்ணி பாட்டில் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லாட்டி தண்ணி கொண்டு போயிடுங்க. ஸோ தண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த ஆர்மி சென்டரில் போயிட்டு உட்காந்துருக்கும் போது ஹிந்தியில் தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சில நேரம் இங்கிலீஷில் கொடுப்பாங்க, தமிழில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே வராது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹிந்தியில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேதர் பண்ணி நீங்கள் அப்படியே உட்காந்து அந்த எக்ஸாமை A4 OMR ஷீட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. எக்ஸாம் முடித்தோடனே உங்களை வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இதான் ஒரு ப்ராசஸாக நடக்கும். இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அங்கே ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம் ப்ராசஸ் நடக்கும். பெங்களூரில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் கொடுப்பாங்க. நீங்கள் பெங்களூருக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஈஸியாக ஒரே பஸ்லேயே நீங்கள் பெங்களூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பர்சனலாக இந்த ஜாப் பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத ஷேர் பண்ணுறேன். இதை தவிர உங்களுக்கு இந்த போஸ்ட்டில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.